Praise the Lord, hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில என் பிள்ளைகளோடு நீர் என்னெல்லாம் பேச ஆண்டவரே நீர் காத்திருக்கிறீர்களோ எல்லா வார்த்தைகளும் பிள்ளைகளோடு பேசி ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை காண செய்வீராக. ஏசப்பா, இதற்கு தடையா இருக்கிற எல்லா பிசாசுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் அடியேன் சபித்து கட்டுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும், தொடர்ந்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சோ தேவனுடைய பெரிதான கிருபையில இந்த ஆகஸ்ட் 15 நமக்காக ஆண்டவர் வாலிபர் கூட்டத்தை ஒழுங்கு பண்ணி கொடுத்திருக்கிறார். சோ கண்டிப்பா இந்த மெசேஜை பார்க்கிற நீங்க எப்படியாகிலும் அந்த நாளை தேவனுக்கென்று செலவு பண்ண நீங்க வாங்க. அதை குறித்ததான ஃபுல் டீடைல்ஸும் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்போம். அதை பார்த்துட்டு நீங்க வாங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். சங்கீதம் 33:9 வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இரட்சகராகிய தேவனால எல்லாமே கூடும். அவராலே கூடாதது இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் நடத்துகிற தேவனாகவே இருக்கிறார். ஆமென். இந்த பூமியில இந்த காரியம் முடியாது, இந்த காரியம் நடக்காது என்று மனுஷரால எல்லாத்தையும் சொல்ல முடியும். ஒரு சில காரியத்தை வரைக்கும் தான் மனுஷரால செய்ய முடியும். பாருங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஹாஸ்பிட்டல் போனதுமே எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு எல்லா காரியத்துக்கும் முடிந்த அளவுக்கு செய்வார்கள். கடைசி ஸ்டேஜ் வரும்போது எங்களால முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு அந்த காரியத்தை குறித்து ஒரு முற்றுப்புள்ளியை இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வைப்பார்கள். ஆனா தேவனால எல்லாமே ஆகும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா மரித்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உயிர்ப்பித்து அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவனாலே எல்லாம் ஆகும். அவர் ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில சொன்னால் பழையவெல்லாம் ஒழிந்து எல்லா காரியத்தையும் புதிதாய் மாற்ற அவராலே கூடும். ஆமென், அல்லேலூயா. இயேசு நல்லவர். பாருங்க, வேதத்துல நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, சாதாரண காரியத்தை கொண்டு ஆண்டவர் பெரிய பெரிய ஜெயத்தை எல்லாம் கூட கர்த்தர் செய்திருக்கிறார். ஒரு வார்த்தையில் அது பெரிய ஜெயமாக மாற்றப்பட்டிருக்கிறது. நம்ம தாவீதுடைய காரியத்துல பார்க்கிறோம், சாதாரண ஒரு கூழாங்கல் தான். அந்த கூழாங்கல்ல ஒரு பெரிய காரியம் அங்க உருவாகிறது. கோலியாத்தை முறியடிக்கிறதக்கதாக ஒரு காரியம் நடக்கிறதுனா சின்ன விஷயம் தான். இந்த சின்ன ஒரு பொருளை கொண்டு பெரிய ஜெயத்தை எடுக்க முடியும்னா கண்டிப்பா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி மோசேயோட வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், வெறும் கையில ஒரு கட்டை வச்சிருக்கிறார், ஒரு கோல் தான் வச்சிருக்கிறாரு. அதை கொண்டு அவர் என்ன செய்ய முடியும்னா செங்கடல் அந்த இடத்துல ரெண்டாய் மாறுவதற்கும் அது ஒரு சாதாரண பொருள் தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா அதை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை செய்கிறார். அந்த தேவன் தான் இந்த காலை வேளையில உங்களோடு கூட பேசுகிறார். பாருங்க, சாதாரண மனுஷனை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். மனுஷரால புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பேசுற வார்த்தைகள் யாருமே அங்கீகரிக்கல, நம்மளை இக்னோர் பண்றாங்க, நம்மளை வெறுமையா நினைக்கிறாங்கன்னா, ஆனா உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு, உங்களுடைய விசுவாசத்தை கொண்டு, உங்களுடைய காரியத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைய பிரசங்கம் கர்த்தர் என்ன தெரியுமா சொல்கிறார்? நீ சாதாரண மனுஷனையா கூட இருக்கலாம், ஆனா உன் விசுவாசம் உன்னுடைய காரியம் பெரிய காரியங்களை செய்யும் என்று இன்னைக்கு காலை வேளையில உங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலகட்டத்தில் நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, 2 குருடர்கள் அவரிடத்துல வருகிறார்கள். அவரிடத்துல வரும்பொழுது, ஆண்டவரே எங்களுக்கு இறங்குங்க, எங்களுக்கு ஆண்டவரே எனக்கு பார்வை தெரியணும்னு சொல்லிட்டு அவர்கள் தேடி இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறார்கள். அப்போ இயேசு அவர்களை பார்த்து ஒரு காரியம் சொல்லுவார். என்னன்னா, நீ என்னை விசுவாசிக்கிறாயா, இதை நான் செய்வதற்கு நீ என்ன நம்புறியா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, ஆமா ஆண்டவரே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவங்க விசுவாசத்தோட, அவர்கள் விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தின்படியே தேவன் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புகிறார், உங்கள் விசுவாசத்தின்படியே ஆக கடவுது என்று வாசிப்போம். நம்ம மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல இவ்விதமாய் வாசிக்கிறோம். 29வது வசனத்துல, அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது என்றார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்ப தேவன் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அந்த பிள்ளைங்களுடைய வாயின் வார்த்தைகளை கேட்கிறார். இன்னைக்கு முதல் காரியம் உங்களிடத்துல சொல்லுகிறார், நீ விசுவாசித்தினா தேவன் உங்கள் விசுவாசத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்க வீட்டை குறித்து, உங்களுடைய காரியங்களை குறித்து, உங்கள் வியாபாரங்களை குறித்து, உங்களுடைய ஊழியங்களை குறித்து நீங்க தான் விசுவாசிக்கணும், நீங்க தான் நம்பணும். நீங்க நம்பினா அந்த காரியத்தை நான் உயிர் கொடுப்பேன், நீங்க நம்பினீங்கன்னா அதை நான் ஆசீர்வதிப்பேன். நம்பிக்கை இல்லாம தேவன் கிட்ட இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு ஒரு விசுவாசத்தை, ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். என்னன்னா, உங்களை எல்லோரும் தள்ளி இருக்கலாம், ஆனா நான் தள்ள மாட்டேன். உன் விசுவாசத்தை நான் மதிக்கிறேன், உன் விசுவாசத்தை நான் கொண்டு பெரிய காரியம் செய்கிறேன், நான் செய்வேன். நீ நம்பிட்டீனா உங்களுடைய வாழ்க்கையில நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என் தேவன் எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. அவராலே கூடும், அவராலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஒரு குருடனுக்கு ஒரு கண்ணு திறக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பெரிய மிராக்கிள் நடக்குது. அந்த
அந்த மிராக்கிளுக்கு சாதாரண மனிதனுடைய விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களிடத்துல அந்த விசுவாசம் உண்டா? நிச்சயமா அந்த விசுவாசம் இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். அல்லேலூயா. அடுத்ததாக இதே சாதாரண மனுஷன் என்னன்னா விரும்பணும், என் கர்த்தர் என் வாழ்க்கையில நல்லது செய்யணும் விரும்பி நம்ம கேட்டாலும் அதை கர்த்தர் நமக்கு செய்வார். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், மத்தேயு 15:28 வசனத்துல ஒரு ஸ்திரீயானவரிடத்துல இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, என்ன தெரியுமா, நான் உன் வாழ்க்கையில அற்புதம் செய்யணும் நீ நினைக்கிறியாமா, நீ விரும்புகிறியாமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி விருப்பமுள்ள ஒரு காரியத்தையும் கர்த்தர் நம்ம கிட்ட கேட்கிறார். நீங்க விசுவாசித்தா மாத்திரம் போதாது, விரும்பணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில நல்லது நடக்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில புது வாழ்க்கை காரியம் உருவாகணும், ஆண்டவரே அப்பா அடுத்தது என்ன அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போங்க ஆண்டவரே என்று விரும்பணும். அந்த விருப்பத்தை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. விருப்பம் இல்லாத இடத்துல கர்த்தர் வரதே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் வாசற்படியில நின்று கதவை தட்டுகிறார். நீ விரும்பினா கதவை தட்டினா உள்ள வருவேன் நான். நீ உன்னுடைய விருப்பம் எனக்கு தேவை. மத்தவங்க நம்ம விருப்பத்தை கேட்கறதே கிடையாது. அல்லேலூயா. நீங்க எங்கனா போய் பாருங்களேன், நம்ம விருப்பத்தை சொன்னா ஐயா இது நல்லா இல்ல, நான் அந்த மாதிரி செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம விருப்பத்தை நம்மளுடைய விருப்பத்தை தள்ளுற ஜனங்கள் மத்திய இருக்காங்க. ஆனா கர்த்தர் கிட்ட வந்துமா, உனக்கு அற்புதம் செய்யணுமா, உனக்கு நான் நன்மை செய்யணுமா, நீ விரும்புகிறியா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா ஆண்டவரே, நான் ரொம்ப லைக் பண்ணி கேட்கிறேன் ஆண்டவரே, இந்த விஷயம் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அதை செய்வார். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாய் ஒரு வார்த்தை சொல்கிறார், வாசிப்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கடவது என்றார். ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த இடத்துல இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அந்த பிள்ளைக்காக, அவருடைய பிள்ளை உடல்நிலை சரியில்லாம அவ கிடக்கிறா. அதுக்கு இந்த ஸ்திரீ தேவனிடத்துல கேட்கும் போது தான் இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. அப்ப ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நன்மை தருவதற்கு கூட சும்மா தரல. நீ விசுவாசிக்கிற மாதிரியும் நீ விரும்பின மாதிரி இருந்தீனா கண்டிப்பா உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். ஸ்ரீயே நீ கவலைப்படாம போ. இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களே கவலைப்படாம போங்க. என் தேவன் உங்கள் விருப்பத்தின்படி எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதம் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் என்னெல்லாம் விரும்பி கேட்கிறீங்களோ, அப்பா எனக்கு இதை கொடுங்கன்னு ஆசைப்பட்டு கேட்டு பாருங்க, அவர் உங்களுக்கு செய்வார். பாருங்க, சாலமோனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் சொப்பனத்தில் அவனிடத்துல என்ன தெரியுமா கேட்கிறாரு, மகனே நீ விரும்புகிறது என்ன இடத்துல கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய கர்த்தர் பேசுகிறார். அப்போது சாலமோன் சொல்கிறான், ஆமா ஆண்டவரே நான் விரும்புறேன், எனக்கு இந்த ஜனத்தை நடத்துவதற்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. பாருங்க, நீங்க கேட்கிற விஷயம் கூட ஞானமா இருக்க வேண்டும். அவன் ஞானத்தை கேட்டான், உடனே கேட்காத ஐஸ்வரியத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. என் அருமையான பிள்ளைகளே, தேவன் உங்களிடத்துல உங்களுடைய விருப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நான் என்னமா செய்யணும், உன் லைஃப்ல நான் என்னமா பண்ணணும், நீ சொல்லுமா நான் செய்யறேன் அப்படின்னு ஆண்டவராகிய கிறிஸ்து உங்ககிட்ட வருகிறார். விரும்பி கேளுங்க, அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தையும் நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம செஞ்சோம் நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெரிதாய் காணப்படும். ஹல்லேலூயா. பேதுரு ஒரு முறை கடலுக்கு செல்லுகிறார். அவர் வலையை வீசுகிறார். ராத்திரி முழுக்க வலை வீசுகிறார்கள். அங்க ஒரு மீன் கூட அகப்படல. அவர் வெறுமையாய் திரும்பி வருகிறார். திரும்பி வரும்போது அங்க இயேசு கிறிஸ்து நின்று சொல்லுகிறார், அப்பா நீ இந்த வலது பக்கமா போய் நீ போடுப்பா, வலையை போடுப்பான்னா, இல்ல ஆண்டவரே நான் ராத்திரி முழுக்க பண்ணிட்டேன் ஆண்டவரே, இதுக்கப்புறம் என்னால இந்த விஷயத்தை செய்ய முடியாது, நான் ஒரு ஃபிஷர்மேன், எனக்கு காலங்காலமா நான் இந்த வேலையில செஞ்சுட்டு இருக்கிறேன், என்னால முடியாது ஆண்டவரே. அங்க பேதுரு அந்த வார்த்தையை சொல்லி இருந்தால் அல்லேலூயா அன்னைக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்காது. ஆனா பேதுரு என்ன தெரியுமா சொன்னாரு, நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, லூக்கா 5:5 வசனத்துல, அதற்கு சீமோன், ஐயரே ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. ஐயரே நீங்க சொல்றத நான் அப்படியே கேட்கிறேன், உம்முடைய வார்த்தையின்படி. ஆமென். இன்னைக்கு மூணாவது காரியம் உங்களிடத்துல பேசுகிற பாருங்க, ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தையை ஒபே பண்ணி செய்யுங்களேன், உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நீ கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், நீ கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். அந்த வார்த்தையின்படி நீ செய்யும் போது அவர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் சொன்னபடியே போடுகிறார். போட்ட போது அடுத்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், வலை கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன்கள் அன்றைக்கு அவன் எடுத்தான். ஹல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதம். இந்த மாத வாக்குத்தத்தத்துல கூட கர்த்தர் சொன்னார், நீங்கள் பலுகி பெருகுவீர்கள் என்று கர்த்தர் வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் விசுவாசத்துல அவருடைய வார்த்தை இருக்க வேண்டும். அவர் செய்த அற்புதத்துல ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நம்பினீங்கன்னா அது பெரிய ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு காலை முழுக்க கர்த்தர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், அம்மா நான் உன்கிட்ட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்,
உன்னை எல்லாரும் சாதாரண மனிதர்கள் என்று நினைத்தாங்க. ஆனா நீ விசுவாசித்தினா நான் அற்புதத்தை செய்வேன், நீ விரும்பினா நான் அற்புதத்தை செய்வேன், என் வார்த்தையை நீ விசுவாசித்தினா, என் வார்த்தையை நீ அப்படியே நம்பினா நான் உனக்கு அற்புதம் செய்வேன், நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. ஆனா நம்ம தான் மனுஷர்களாச்சே, நம்ம எப்பயுமே சந்தேகப்பட்டு வாழ்கிறார்கள். அது எப்படி நடக்கும்? அது போய் எனக்கு எப்படி ஆண்டவர் இதை செய்வார், அதுவும் இந்த வருஷத்துல எப்படி எனக்கு ஆண்டவர் செய்வார், எல்லாத்தையும் வந்து சந்தேகப்படுவோம், எல்லாமே டவுட்ஃபுல்லாவே பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நம்ம. அதுக்குதான் இயேசு கிறிஸ்து ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறார். என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? நம்ம மார்க் 11:23 நம்ம வாசிக்கிறோம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தை சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அவ்விசுவாசிகளுக்கு இந்த வார்த்தை பொருத்தமா இருக்கும். ஏன்னா தேவன் இவ்வளோ அழகா விசுவாச வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. முதல்ல இருந்து சொல்றாரு, நீ விசுவாசிச்சா நடக்கும், நீ விரும்பினா நடக்கும், வார்த்தையை நம்பினா நடக்கும், இதெல்லாம் சொல்றாரு. ஆனா அதுக்கு மேல அவ்விசுவாசம் மேல எழும்பி நிக்குது பாத்தீங்களா? அது எப்படி மலை போய் எப்படி அங்க போய் விடும்? ஆனா சொல்ல அந்த மலையை பார்த்து விசுவாசியே நீ ஒரு வார்த்தை சொல்லு, அல்லேலூயா, அந்த வார்த்தை நடக்கும். அதுக்கு கீழ் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், நீங்க ஜெபம் பண்ண இறங்கும் போது நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். இது இயேசு சொன்ன வார்த்தை. நீ அப்ப ப்ரே பண்ணும்போது அந்த விசுவாசம் இல்லாம ஜெபம் பண்ணினா, நீ விசுவாசம் இல்லாம வந்து ஒரு காரியத்தை கேட்டினா அது நடக்காது. நீ முட்டி போடும்போதே உன் உணர்வு என்ன இருக்கும்னா, நான் ப்ரே பண்ணா காட் கேட்பார் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களை பார்த்ததுமே உங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசம் வரும். நமக்கு அறிவில்லை, ஞானம் இல்லை, ஒண்ணு இல்லை, இதெல்லாம் எப்படி நடக்கும்? அது வந்து வரது எல்லா இயற்கை, அது மனுஷங்கள் மத்தியில. நீங்க உங்களை பார்க்காதீங்க, தேவனை பாருங்க, தேவனுடைய வார்த்தையை பாருங்க, தேவனோடத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்தை பாருங்க. என் தேவனால எல்லாம் கூடும். ஆமே. அதுதான் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நீ ஒவ்வொன்றையும் அவரை நோக்கி பாருங்க. உன் வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் காத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வாதத்தை நடத்துவார். ஆமே. இப்பொழுதும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துல இந்த காலை வேளையில எங்களோடு பேசின வேத வசனத்துக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சாதாரண மனிதர்கள் ஆண்டவரே, எங்களை எல்லோரும் இக்னோர் பண்றாங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை எல்லோருமே ஆண்டவரே ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல ஆண்டவரே. ஆனாப்பா, எங்களிடத்துல வந்து எங்களுடைய வார்த்தையை நீ விரும்புகிறீர் ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை மதிக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்களோடு கூட இருந்து எங்களோடு இடைப்பட்டு ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க சித்தமானீர் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா, அந்த பிரசங்கத்தை கேட்ட அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மீதும் அபிஷேகம் நிலைத்திருப்பதாக ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்கும்படியா தயவாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, விசேஷமா இந்த வேளையில் ஆண்டவரே, என் பிள்ளைகள் விசுவாசத்தோடு கேட்கிற காரியத்தை அப்படியே ஆமென்று வாய்க்க பண்ணுங்க. விரும்புகிற காரியத்தை அப்படியே இந்த மாதத்துல இந்த வாதத்துல ஆண்டவரே நீர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தையின்படி ஓடுகிறார்கள் ஆண்டவரே. அந்த வாக்கின்படியே நீர் ஆசீர்வாதத்தை நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அவ்விசுவாசமான எண்ணங்களை கொடுக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன் ஆண்டவரே. தேவரீர் எல்லா வீடுகளில விசுவாசம் ஆண்டவரே அப்பா எழுந்து நிற்கட்டும் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தின் பேர்ல காரியங்களை இந்த பிள்ளைகள் ஜெயமாய் முடிக்கட்டும் ஆண்டவரே. அப்படியே ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன எதிர்பார்ப்போடு இந்த வேளையில அமர்ந்து இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே, அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும். அப்பா, நீர் ஒரே ஒரு வார்த்தை நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை இருக்கும். ஆமென். இந்த குடும்பத்திற்கும் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமா எழுந்திருக்கிற எல்லா பிசாசுடைய தந்திரங்களை நீக்கி போடுவீராக. வியாதி, பலவீனம், சுகவீனம் எல்லாவற்றும் நீக்கி போட்டு பூரண சுகத்தை கட்டளிடும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.